சாதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணௌ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பின் 23வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய பாசுரமானது மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்கிற பாசம். கடந்த நாட்களில் நப்பிண்ணை பிராட்டியை தங்களோடு இணைத்து கொண்ட இந்த மார்கழி மாத கோஷ்டியினர் எவ்வாறு கண்ணனிடத்திலே வந்து சரணமடைந்திருக்கிறோம் என்பதை பற்றி சொன்னார். எப்படி வந்து சரணமடைந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்றால், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே வந்தோம், வேறு கதியற்றவர்களாக அனாதைகளாக வந்திருக்கிறோம் என்று சொன்னார். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்ங்கிறார். கூட்டங்கூட்டமாக உன்னுடைய திருவடியிலே தஞ்சமாக இருக்கிறோம், வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதவர்களாக வந்து இங்கே இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த நிலையிலே வந்து நாங்கள் உன் திருவடியை அடைந்த பிறகும் கூட எங்களுக்கு நீ கருணை செய்யாததினாலே அந்த பிரிவானது எங்களுக்கு ஒரு சாபம் போல இருக்கிறது. அதனாலே உன் சாமரை போன்ற செங்கன்னாலே நீ எங்களை குளிர கடாட்சித்தாழ்த்தால் உங்களை பிரிந்திருக்கிறோம் என்கிற அந்த சாபம் எங்களை விட்டு நீங்கும் என்ற நிலையிலே சொன்னார்கள். இந்த வார்த்தையினுடைய வெப்பத்தை கண்ணனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நப்பிண்ணை பிராட்டியை சரணமடைந்து பிராட்டி தலைமையிலே இருக்கிற இந்த கோஷ்டியார்கள் நாங்கள் அனாதைகளாக இருக்கிறோம், வேறு யாரையும் பிரயோஜனமாக பற்றி வரவில்லை, உன்னை தவிர உன்னிடத்திலே வேறு பிரயோஜனத்தை பற்றி வரவில்லை, எவ்வாறு சரணமடைந்த பிறகும் நீ எங்களை ரட்சிக்காதது, நீங்களும் நானும் பிரிந்திருப்பது எங்களுக்கு ஒரு சாபம் போல இருக்கிறது, அந்த சாபத்தையும் நீயே நீக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் இவர்களை நாம் விட்டுவிட்டோமே, இவர்களை நாம் இவ்வளவு தூரத்திற்கு வருத்தப்பட விட்டிருக்க கூடாதே என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறார். பிராட்டியினுடைய அடியவர்களாக இருந்தும் பிராட்டி தலைமையிலே நம்மை வந்து சரணமடைந்தும் கூட இவர்களை இவ்வாறு நாம் வருத்தப்பட விட்டு விட்டோமே என்று கண்ணன் மிகவும் வருத்தப்பட்டு ஐயோ என்று இறங்குகிறான். இறங்கி இந்த கோஷ்டியாரை பார்த்து உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ இவங்க சொல்றாங்க, நீ படுக்கையிலே இருந்து கொண்டே எங்களுடைய காரியத்தை கேட்கக்கூடாது, நீ என்ன செய்ய வேண்டும், இங்கு நின்று புறப்பட்டு எழுந்தருளி சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து அங்கே இருந்து எங்களுடைய கோரிக்கை என்னவென்று நீ கேட்க வேண்டும் என்று இந்த கோஷ்டியார்கள் கண்ணனிடத்தே சொல்லுகிறார். இப்படி கண்ணன் தன்னுடைய அடியவர்கள் வேறு கதியற்றவர்களாக வந்தார்கள் என்ற கேள்விப்பட்ட மாத்திரத்திலே மிகப்பெரிய துன்பத்தை அடைகிறானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையிலே சாத்தியமாக இருக்குமா என்று சொல்லுகிற போது, ராமானுஜருடைய சிஷ்யரான கிடாம்பி ஆச்சான் என்கிற ஒரு பெரிய மகன், அவர் என்ன செய்கிறார்னா, திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய அழகரை சேவிக்க வருகிறார். அப்படி வருகிற போது ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற கிரந்தத்திலே சொல்லப்பட்ட ஸ்லோகங்களை அங்கே சேவிக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கிற போது அதில் சொல்றார், அவர் ஆயிரக்கணக்கான குற்றங்களுக்கு இருப்பிடமானவனாயும் இந்த பயங்கரமான சம்சார சாகரத்தின் நடுவிலே விழுந்து கிடப்பவனாயும் வேறு கதியற்றவனாகவும் நான் இருக்கிறேன் என்று இந்த திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய அழகன் முன்னே போய் சொல்லுகிறார்.
இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில், இந்த வார்த்தை செவிப்பட்ட மாத்திரத்திலேயே அழகர் துடுக்குறான். என்ன சொல்றார் கோபித்து, கிடாம்பி ஆச்சானே, நீ ராமானுஜருடைய சிஷ்யனாக இருந்தும் உனக்கு ராமானுஜன் ஆச்சாரியனாகவும் இருக்கிற நிலையில என் முன்னே வந்து நான் கதியற்றவனாக அனாதையாக இருக்கிறேன் என்று நீர் எவ்வாறு சொல்லலாம்? இவ்வாறு நீர் சொல்லக்கூடாது என்று அழகர் கிடாம்பி ஆச்சானிடத்திலே சொன்னார். அப்போ பகவான் இருக்கிற வரை நாம் உலகத்திலே யாருமே அனாதைகள் கிடையாது, கதியற்றவர்கள் கிடையாது. வேறு யார் யாரோ நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்திலே அவனை மறந்துவிட்டோம். அவன்தான் சர்வ ரட்சகன், எந்த நிலையிலும் நம்மை காக்கக்கூடியவன் அவன்தான் என்ற நினைவு நம்மிடம் இருந்தால் நாம் கதியற்றவர்கள் என்ற வார்த்தை நம்மிடத்திலே இருந்து வராது. அப்படிப்பட்ட வார்த்தையை இந்த கோஷ்டியினர் பயன்படுத்தி விட்டார்களே, இவர்களை இவ்வாறு பேசக்கூடிய அளவிலே நாம் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்பட்டுத்தான் கண்ணன் நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். அப்போதான் இவங்க சொல்றாங்க, நீங்க அங்கே இருந்து எழுந்து வந்து உன்னுடைய சீரிய சிங்க ஆசனத்திலே அமர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நீ எவ்வாறு நடந்து வர வேண்டும், அந்த நடையழகை நாங்கள் கேட்க வேண்டும். நீ வந்து எங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று நீ கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது உன் குரலின் இனிமையை நாங்கள் கேட்க வேண்டும். இதையெல்லாம் ஆசைப்பட்டு கேட்கிறாங்க. கண்ணனை எப்படி புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், கண்ணனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்படி சிங்கம் போல வர வேண்டும் அப்படின்னா என்ன சொல்றாங்க? மாறி மாறி என்று சொல்லுகிற போது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் என்ன ஏற்படுகிறது என்றால், பார்க்கிற பக்கமெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கிடக்கிறது. அப்படி பார்க்கிற பக்கமெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கிடப்பதனாலே இந்த உலகிலே உள்ள அனைத்து உயிர்களும் என்ன செய்யுதுன்னா தன் தன் இருப்பிடத்திலேயே உள்ளே இருக்கிறது, வெளியிலே வர முடியல. எங்க பார்த்தாலும் ஜலம் வெள்ளமாக சூழ்ந்து கிடக்கிறது. அப்படி தன் இருப்பிடத்திலே இருக்கிற போது தனக்கு விருப்பமானவர்களோடெல்லாம் சேர்ந்து பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது. அதிகமான வேலை பொழுவாக இருக்கிறவங்க கூட அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னு என்ன செய்வாங்க? வீட்டிலே இருப்பார்கள். அப்படி வீட்டிலே இருக்கிற போது தான் தன் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது. அப்படி தன்னுடைய அபிமத விஷயங்களோடு கூடியிருக்கக்கூடிய காலம் அந்த மாரி காலம். மன்னர்கள் கூட அரண்மனையை விட்டு புறப்பட்டு வெளியே வராத அளவிலே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதனாலே இந்த சிங்கம் என்ன செய்கிறது? காட்டுக்கு அரசனான சிங்கமும் கூட மலையிலே இருக்கக்கூடிய ஒரு குகையிலே அதுவும் தங்கி இருக்கிறது, அதுவும் வெளியே வர முடியவில்லை. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? சுக்ரீவன் பட்டம் சுட்டி கொண்டு மழைக்காலம் முடிந்த பிறகு வருகிறேன் என்று ராமனிடத்திலே உத்தரவாதம் கொடுத்து சென்றாலும் கூட இந்த மழைக்காலம் அவனை மறக்க செய்து விட்டது. கொடுத்த வாக்கை மறக்க செய்த காலம். அந்த அளவுக்கு அங்கே முடங்கி கிடக்கிறார். ராமனே மால்யவான் என்கிற மலையிலே இந்த மழைக்காலம் முடிகிற வரை நான் இங்கேயே இருக்கிறேன், மழைக்காலம் முடிந்த பிறகு நாம் சீதாதேவியை தேடி செல்லக்கூடிய காரியத்தை செய்யலாம் என்று ராமனும் அங்கே மலையை பற்றி கிடக்கக்கூடிய ஒரு காலம். இப்படி இந்த மழைக்காலமானது எல்லோரையும் ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் என்ன கிடைக்கிறதுனா, பிரிந்தார் கூடும் காலம். வெள்ள ஆபத்திற்கு, புயல் மழை ஆபத்திற்குன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? எல்லோரும் தன் வீட்டிலேயே இருப்பார்கள். அப்போ எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில எல்லோரும் தன்னுடைய சுற்றத்தாரோடு உறவினர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் மாத்திரம் உன்னை பிரிந்து துன்பப்படக்கூடிய ஒரு நிலையிலேயே இருக்கிறோமே, இது எந்த விதத்திலே சரியாக வரும் என்று கேட்கிறார். அந்த காலத்தை பற்றி சொல்லுகிறார். மேலும் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, கண்ணனோடு ஆயர்வாடி பெண்களை சேரவிடாத இடையர்கள் கூட கண்ணனோடு சேர்ந்து நீங்கள் இந்த திருப்பாவை நோன்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. நப்பின்னை விராட்டியும் பெருமாளும் சேர்த்தியிலே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலே நாங்கள் மாத்திரம் பிரிந்து கிடக்கிறோமே என்கிற ஒரு வார்த்தத்தை செய்துவிட்டு, இந்த காலத்தில் என்ன நடக்கும்னா, இந்த மழை காலத்தில் அந்த சிங்கமானது மலை முழஞ்சில் மலையில இருக்கக்கூடிய ஒரு குகையிலே அது எப்படி கிடக்குதா? மண்ணி கிடக்கக்கூடிய நிலையிலே கிடக்கிறது. அந்த மலையை பற்றி வெளியில் வராமல் கிடக்கிறது.
அது அந்த காட்டுக்கான சிங்கம். எங்களுக்கான சிங்கம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறாய். ஏன்னா நீ யசோதை இளஞ்சிங்கம், எங்களுக்கும் நீ சிங்கம் போன்றவன் தான். நீ சிங்கமாக நீ எங்கே இருக்கிறாய் என்றால் நப்பின்னை விராட்டியோடு கிடக்கிறாய். அந்த சிங்கமானது மலையிலே கிடக்கிறது. இந்த யசோதை இளஞ்சிங்கம் நீ நப்பின்னை விராட்டியை பற்றி கிடக்கிறாய். அதான் சொல்றாங்க, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்வார்பா என்று சொல்லுகிறார். நீ இங்கே கிடக்கிறாய், அந்த சிங்கம் அங்கே இருக்கிறது, யசோதை இளஞ்சிங்கம் இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். மன்னி கிடந்து, அந்த சிங்கமானது எப்படி இருக்கிறதுனா மலையினுடைய குகையில இருக்கிற போது தன் துணையோடு அந்த மழைக்காலம் முழுவதும் வெளியிலே வராமல் அங்கேயே கிடக்கிறது, மன்னி கிடக்கிறது. அத்தனை காலம் அது அங்கே உறங்கி இடத்தை விட்டு அசையாமல் கிடக்கிறது. வெளியிலேருந்து செல்பவர்களுக்கு இது சிங்கமா இல்லை இந்த மலை குகையில் இருக்கிற ஒரு பாறையா என்று தெரியாத அளவுக்கு பொருந்தி கிடக்கிறது, தன்மறந்து அங்கே உறங்கி கொண்டிருக்கிறதே அப்படிங்கிற நிலையை சொன்னாங்க. ஏன் அந்த நிலையில் இருக்குன்னா, நல்ல தூக்கம் யாருக்கு வரும்னா எந்த விதத்திலும் மனதிலே பயமோ குழப்பமோ இல்லாதவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட தூக்கம் வரும். இந்த சிங்கத்துக்கு என்ன, எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா நாம் தான் அரசன் இந்த காட்டிற்கு, நம்ம யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற நிலையினாலே அப்படி மண்ணி கிடக்கக்கூடிய அளவிலே உறங்கி கிடக்க. அதே போல கண்ணனே நீ எப்படிப்பட்டவன், நீ யாருக்கும் அஞ்ச வேண்டிய நிலை இல்லாத சுதந்திரனாக இருக்கக்கூடியவன். அதனால நீ எங்கே கிடக்கிறாய்னா வைத்து கிடந்த மலர்மால்வா என்னும்படி நீ இங்கே நப்பின்னை விராட்டியிடம் பொருந்தி கிடக்கக்கூடிய நிலையிலே கிடக்கிறாய். நீ இங்கே மண்ணி கிடக்கிறாய், சிங்கமானது குகையிலே மண்ணி கிடக்கிறது அப்படின்னு சொன்ன. கிடந்து உறங்கும், மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும். அப்படியே ஏகாந்தமாக தன்மறந்த நிலையிலே சிங்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அது வேறு எந்த நினைவுமே அங்கே இல்லாத அளவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எப்படி நீ உறங்குகிறது எங்களுக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா, கிடந்ததோர் கிடக்கை கண்டும். அந்த சிங்கம் போல நீயும் ரொம்ப சுகமாக உறங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னா, இவர் அப்படி சிந்தனை இல்லாமல் உறங்குகிறாரா என்று கேட்கிற போது, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமாள். பெருமாள் ரொம்ப சோம்பேறி போல இருக்கே, தூங்கி கொண்டே இருக்கிறான் நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் தூங்குவது போல பாவனை செய்து கொண்டு உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் யோசனை செய்து கொண்டிருக்கிறான். அவருக்கு என்ன யோசனை, இத்தனை ஆத்மாக்களை படைத்து இந்த உலகத்திலே விட்டிருக்கிறோமே, இதெல்லாம் திரும்பி நம்மிடத்திலே வருமா? ஏன்னா ஒரு வியாபாரத்தில் எதிலோ முதலீடு செய்தவருக்கு தான் கவலை அதிகமாக இருக்கு, போட்ட காசு திரும்பி வருமான்னு. அது மாதிரி பகவானுடைய முதலீடெல்லாம் என்ன, நாமெல்லாம் தான் அவருடைய முதலீடு. இதெல்லாம் பூமிக்கு போயிட்டு திருப்பி நம்மக்கிட்ட வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், உங்ககிட்ட வராமல் நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வோம் என்று நாம் இருக்கிறோம். அதனால உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் என்று சிங்கம் போலே நீயும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. அப்படி உறங்கக்கூடிய அழகு எப்படி இருக்கிறதுன்னு கேட்குறேன். அதுதான் பெரிய சிறப்பு. சிலர் சாதாரணமாக முழித்து கொண்டிருக்கும் போது நல்லா லட்சணமாக அழகாக தன்னை சீர்திருத்தமாக வச்சுருப்பாங்க. உறங்குகிற போது தான் அவங்களுடைய உண்மையான நிலை நமக்கு தெரியும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, அந்த சிங்கம் உறங்குவோம் போது கூட சீரிய சிங்கமாக இருக்கிறது. சிங்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம பயம் இருக்கும் இல்லை. சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம தைரியமாக பக்கத்தில் போவோமா? அம்மா போனது முழிச்சிச்சுன்னா ஒரே அடி நமக்கு. அதனால் பெரிய பாதிப்பு வந்து நமக்கு உயிர் போனாலும் போய்விடும் நினைத்து என்ன செய்வோம், பக்கத்திலே போக மாட்டோம். அப்போ அந்த வீரத்தை, அந்த சிங்கத்தினுடைய வீரம் என்கிற சீர்மையை பார்த்து நாம் பக்கத்திலே போக முடியாமல் இருக்கிறோம். அப்படி தூங்கும் போது கூட எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே அந்த சிங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது. நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய், தூங்கும் போதும் எதிரிகளை தவிக்க செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். ராமன் உறங்குகிற போது யாராவது வந்து பார்த்து ராமன் உறங்குகிற போதே முடித்து விடலாம், முடிக்க முடியுமா? ராமன் பக்கத்தில் போகிறோங்கிற போதே எதிரிகளுக்கு நடுக்கம் வந்துடும். ஏன்னா அவனுடைய வீரம் அப்படிப்பட்ட வீரமாக இருக்கிறது. ஆக சிங்கமும் தன்னுடைய மேன்மை தோன்ற அங்கே உறங்கி கொண்டு இருக்கிறது, உறங்கக்கூடிய நிலையிலும். நீயும் எப்படி இருக்கிறாய், உறங்கும் போதும் அந்த மேன்மை தோன்ற உறங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த சிங்கம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது, அந்த காட்டுக்கு அந்த சிங்கம்தான்
தலைவனாக இருக்கிறது, அரசனாக இருப்பதனால மிருகேந்திரன், மிருகராஜன் என்ற அங்கே இருக்கக்கூடிய மற்ற மிருகங்களாலே கொண்டாடப்படக்கூடிய நிலையிலே அந்த சிங்கம் இருக்கிறது. நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? யசோதை இளஞ்சிங்கம், சிற்றாயர் சிங்கம் என்று எங்களாலே புகழப்படக்கூடியவனாக நீ எங்கே இருக்கிறாய். அது என்ன, சிங்கத்திலே சீரிய சிங்கம் என்று சொல்கிறார். சிங்கம்னாலே மேன்மை பொருந்தியதான். அதுல சீரிய சிங்கம்னா எந்த விதமான குறைபாடும் சொல்ல முடியாத அளவிலே இருக்கக்கூடிய சிங்கம். அப்ப குறை சொல்லக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு சிங்கம் இருக்கா? நமக்கு இங்க ஒரு சந்தேகம் வரும். இருந்ததான். யாருன்னா நரசிம்மன். அது சிங்கத்திலையும் சேராம மனிதனிலும் சேராம இரண்டும் கலந்து கட்டியாக நரசிம்மனாக வந்ததே, அதை விட நீ சிறப்பான சிங்கமாக இருக்கிறார். அதான் சீரிய சிங்கம் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட சீரிய சிங்கம் என்ன செய்யும்னா அறிவுற்று அதே உணருமா. சிங்கத்தை யாரும் போய் தொட்டு எழுப்ப முடியாது. நம்ம வீட்டிலே இருக்கோம், குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவர் இருந்தால் அவனால தான் இந்த குடும்பம் நல்லா வசதியாக இருக்குன்னா நம்ம போய் எழுப்புவோமா? அவராக எழுந்து வரும்போது வரட்டும், நம்ம போய் எழுப்புனோம்னா அவர் நம்மளை கோபித்து விடுவார்னு போக மாட்டோம். அதே போல் இந்த காட்டுக்கே அரசரான இந்த சிங்கத்தை போய் யாராவது தொட்டு, என்ன ராஜா அண்ணன் தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும்? காலம் உணர்ந்து தானே விழிக்கக்கூடிய ஒரு கம்பீரம் படைத்த சிங்கம். அப்படி அதுவாகவே உணர்ந்துதான் எழக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய சிங்கமாக அது இருக்கிறது. அப்படி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கம் விழித்து எழக்கூடிய அழகை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்களுக்கு யார் சிங்கம்? நீதானே சிங்கம், உனக்கும் அறிவுறுத்த வேண்டி இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்ப இங்க என்ன ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, அறிவுற்று அப்படின்னு சொல்லிட்டாலே இப்பதான் இவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம், இப்போதான் இவர் உணர்ந்து கொண்டார் என்று அர்த்தம். அப்ப இதற்கு முன்னே அவருக்கு அந்த அறிவு இல்லையா, உணரலையா என்று கேட்கிற போது பகவானை குறை சொல்வது போல இருக்கிறதே என்று இங்க ஒரு சந்தேகம் நமக்கு இங்க வரும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அடியார்களை பற்றி உணராத போது பகவானும் அறிவு குறைவானவனாகத்தான் இருக்கிறான். எப்போது அடியவர்களை பற்றி அவன் உணர்கிறானோ அப்போதுதான் அவன் அறிவு பூர்ணம் பெற்றதாக இருக்கிறது. அதனால அவருக்கு கொஞ்சம் அந்த இடத்துல குறைவாக இருந்தது என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டாள் நாச்சியார் நப்பிண்ணை பிராட்டி தலைமையிலே போய் உணர்த்துகிற போதுதான் அவருக்கும் ஓஹோ இவங்களை நாம மறந்துட்டோமோ, உலகத்துல ஏகப்பட்ட வேலை, நல்லவங்களை பார்க்கறதா கெட்டவங்களை காப்பாத்துறதான்னு பல விதத்துல போராடி உங்களை நான் மறந்து விட்டேனே என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே இருந்தது. அப்படி அறிவுற்று தன் அடியார்களை பற்றி எப்போது பகவான் உணர்கிறானோ அப்போதே அவன் ஞானத்திலே பூர்ணனாக ஆகிறான் என்கிற செய்தியை இங்கே சொல்லுகிறார். அறிவுற்று அப்படி விழித்த அதை உணர்ந்த சிங்கம் என்ன செய்யும்? கண்ணை திறந்து பார்க்கும். இந்த சிங்கமானது எப்படி உறங்கி இருக்கிறது? ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்திருக்கிறது. யாரும் நம்மை எழுப்பிவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே உறங்கி கொண்டிருக்கிறது. உறங்கும் போதும் யாராலும் நமக்கு ஆபத்து வராது என்று பயமற்ற நிலையிலே உறங்கியதனாலே அந்த சிங்கம் எப்படி உறங்கி இருக்கிறதுனா ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்திருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறவரை இப்போ நம்ம சாதாரணமாக நம்மையில் ஒருவர் அப்படி எழுப்பினா கூட எப்படி இருக்கும்னா, அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனால விழித்ததுமே கண்ணை முழுசா திறந்து பார்க்க முடியாது. இவர் கண்ணை திறக்கணும் நினைப்பாரு, அந்த தூக்கமானது கண்ணை மூட சொல்லும். இப்போ நம்ம காலட்சேபம் சொல்லும் போது பல பேர்த்துக்கு அப்படித்தானே இருக்கு, கண்ணை மூடணும்னு அதான் மூடுது, ஐயோ கேட்குற விஷயத்தை விட்டுருவோமேன்னு கண்ணு திறக்குது. அதை போல அந்த ஆழ்ந்த நிலையில இருந்ததுனால அந்த சிங்கமானது உணர்ந்து விழிக்கலாம் என்று நினைக்கிற போது கண்கள் திறந்தும் திறவாத ஒரு நிலையே அங்கே ஏற்படுகிறது. அப்படி கண்களை திறந்தாலும் அந்த கண்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். தீ விழித்து, அந்த உறக்கத்தினுடைய சிறப்பினாலே அங்கே கண்கள் சிவந்து கிடக்கிறது. இப்பயும் நம்ம பார்ப்போம், ஒருத்தர் தூக்கத்தில் எந்திரிச்சு வந்தாருன்னா கண்ணு சிவந்தாருந்தா நல்ல தூக்கம் போல இருக்கே அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதை போல இந்த சிங்கத்தினுடைய அந்த பார்வை எப்படி இருக்கிறதுனா தீவிழியாக இருக்கிறது. நெருப்பு பறப்பது போல சிவந்த கண்களை கொண்டு
அந்த சிங்கம் விழிக்கிறது. அப்படி விழிக்கிற போது அந்த சிங்கத்தினுடைய துணையே அதனுடைய குட்டிகளே கூட அஞ்சி நடுங்கி சற்று தொலைவிலே போகக்கூடிய அளவிலே அதனுடைய பார்வை இருக்குமா. அப்படி தீவிழி விழிக்கும் அந்த சிங்கமானது நீ விழிக்கிற போது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஏன்னா சிங்கத்தை தானே கண்ணனுக்கு ஒப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்படி நீ விழிக்கிற போது எப்படி இருக்குன்னு சொன்னா, பூங்கோதையால் வெறுவ பொன்பெயரோன் மார்பிடந்த எரிந்த பைங்கன் இளங்கு வேள்வாய் வயிற்றொடி தெவ்வுருவென்று இருந்து வானோர் கலங்கியோடன்னாங்க. அப்படி இந்த உறக்கத்திலே இருந்து எங்களால் உணர்த்தப்பட்டு பகவானை நீ கண்களை விழித்து பார்க்கிற போது பிராட்டியும் அஞ்சி நடுங்கிற அளவிலே உன்னுடைய பார்வை தீவிழியாக இருக்கிறது. தேவர்களும் உன் அருகிலே வருவதற்கு அஞ்சி ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவிலே உன்னுடைய பார்வை இருக்கிறது என்று அந்த சிங்கத்துக்கு ஒப்பாக நீயும் விழிக்கிறாய் என்று சொல். பகவானை நம்ம சேவிக்கணும்னா என்ன ஆசைப்படுவோம்? சர்வ அலங்காரத்தில் இருக்கணும். நம்ம போய் பார்க்கும்போது எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டாள் நாச்சியார் என்ன ஆசைப்படுகிறார்னா, அவன் கோப பார்வை பார்க்கக்கூடிய அந்த அழகை பார்க்க வேணும் என்று சொல்லுகிறார். இது நமக்கு தேவையான ஒரு சந்தேகம். அவர் பாடு சாந்தமாக இருக்கும்போது பார்க்கலாம், அவரை சேவிக்கலாம், அவர்கிட்ட ஏதாவது கேட்கலாம். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் இப்படி கோபமான பார்வையோடு உன்னை நான் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று கேட்கிறார்களே, இது ஒரு அழகா என்று கேட்கிறார். என்ன சொல்றாங்க? அப்போதுதான் பகவான் மிகவும் அழகாக இருந்தான். எப்போது அழகாக இருக்கிறான்? பகவானுக்கு எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் கூட அழகியான் என்று யாருக்கு பேரு? நரசிம்ம அவதாரத்திலே தான் அவனுக்கு அழகியான்னு பேர். நம்ம பக்கத்தில் போக முடியுமா? அது அழகான உருவமா? அது எப்படிப்பட்ட ஒரு கோபத்தோடு இருந்த ஒரு உருவம். யாருமே பிராட்டியிலிருந்து தேவர்கள் முதல் கொண்டு யாருமே பக்கத்தில் போக அஞ்சி நடுங்கிய ஒரு கோலத்தை ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்க? அதுதான் பெருமாளுக்கு இருக்கிறதுலேயே அழகான ஒரு உருவம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அடியவனுக்காக எவ்வளவு கோபப்படுவார் என்ற குணம் வெளிப்பட்ட இடம் அங்கே. அந்த கோபம் அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்தது. உத்தமமான ஒரு பாகவதனான பிரகலாதனை காப்பதற்காக கோபத்தினுடைய உச்சத்தை அங்கே காட்டுறார். அதுதான் நமக்கு அழகு. ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவர் கோபமாக இருக்கணும். நம்ம போய் ஆபத்துன்னு சொல்லும்போது அவர் சோம்பேறித்தனமாக இருந்தால் இவர் எங்கே நம்ம காப்பாற்ற போறாரு என்ன வரும்? அதனால தான் சொல்றாங்க, நரங்கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன். இப்படி நரம் கலந்த சிங்கமாக வந்து அங்கே இரணியனை மார்பிடந்த திருவன்கிறான். அங்கேதான் பிராட்டியினுடைய கடாட்சம் முழுமையாக பகவானிடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு மேல சொல்றார், அழகியான் தானே. யாரு? அழகியான் தானே, அறிவுருவன் தானே, சிங்க உருவமாக வந்த அவன் தானே அழகியான் என்று இங்கே சொல்லுகிறார். அப்படி அழகு மிக்கவனாக அங்கே இருக்கிறான். இது எப்படிங்க சிங்கமா வர்றதையும் மனுஷனும் சிங்கமா கலந்து வர்ற உருவத்தையும் இவ்வளவு கோபமாக இருக்கிற உருவத்தையும் அழகா இருக்கிறேன்னு சொல்றது எப்படி? இது சாத்தியப்படுமான்னு. இந்த அடியவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, பகவானிடத்துல வேறு பிரயோஜனத்தையே எதிர்பார்க்காதவர். அவங்கள பார்த்தா போதும், அப்படி பார்க்க வேண்டும், அவனை சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவன் சிங்கமா வந்தா என்ன, கோபமா வந்தா என்ன, சிரிச்சுக்கிட்டே வந்தா என்ன, நமக்கு என்ன, பெருமாளை சேவிக்கிறோமா அது போதும் என்று நினைவோடு இவர் இருப்பதனாலே அந்த கோபமும் இவர்களுக்கு அழகாக தெரிகிறது. அப்படி நரமும் சிங்கமுமாக கலந்திருக்கிற அந்த உருவமும் இவர்களுக்கு அழகாக படுகிறது. இதைத்தான் சொல்றாரு ஆழ்வார் பாசுரத்தில் வியக்கிறார் நரசிம்ம அவதாரத்தை பற்றி. அவனுடைய அந்த உருவத்தை பார்த்து, அவன் வடிவழகை பார்த்து அவர் சொல்லுகிறார், இவையா பிளவாய். நரசிம்மருடைய நம்மளுடைய அந்த வாய் பார்த்தோம்னா சில சன்னதிகள்லாம் இருக்கும், மிக பெருசா இருக்கும். உருவத்தை காட்டிலும் வாய் பெருசா இருக்கும். அதான் கேட்கிற, இவையா பிளவாய் திறந்தெறி காண்ற இவையா எரிவட்ட கண்கள், இவையா எரிபொங்கு காட்டும் இமையோர் பெருமான் அரிபொங்கு காட்டும் அழகுன்றார். இவ்வளோ பெரிய வாயா இருக்கே அது அழகுன்றார். கோபம் பறக்க விழிக்கக்கூடிய கண்கள் எனக்கு அழகுங்கிறார். இப்படிப்பட்ட பெருமாள் தானே எரிபொங்கு காட்டும் இமையோர் பெருமான் அரிபொங்கு காட்டும் அழகு. தான் அவனுடைய முடிவான அழகாக இருக்கிறது என்று அடியவர்களுக்காக கோபப்பட்ட அந்த அழகும் நமக்கு அழகுதான் என்ற நிலையிலே இங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நீ என்ன செய்யணும்? தீ விழித்து
வேரி மயிர் பொங்க. சிங்கமானது உறக்கத்திலிருந்து எழுந்தா என்ன செய்யும்? எழுந்த மாத்திரத்தில் அதற்கு இயற்கையாகவே பிடரியிலே அதிகமான கேசங்கள் இருக்கும், மயிர் இருக்கும். அந்த கேசங்களை அப்படி ஒரு உதறி ஒரு சிலுப்பிட்டு தான் அதனுடைய அந்த அவயவங்கள் எல்லாம் சுருக்கி வச்சு கைகாலெல்லாம் முடங்கி படுத்திருந்துருக்கும். அப்படி படுக்கையிலேருந்து எழுந்த உடனே அது என்ன செய்யும்? தலையை ஒரு சிலுப்புனா அந்த பிடரி மயிரெல்லாம் சிலிர்த்து நிற்கும். அந்த சோம்பல் போவதற்காக 4 கால்களை முன்னே பின்னே நீட்டி தன்னுடைய சோம்பலை முறித்து அப்படி நிற்கும். அதைத்தான் சொல்றாரு வேரி மயிர் பொங்க. அது அப்படி பிடரி மயிரை சிலிர்ப்புகிறதே. உன்னுடைய அந்த கேசம் எப்படிப்பட்ட கேசம் தெரியுமா? பொன்மயமான தலைமுடியையும் மீசையும் உடையவன் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே உனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு? கேசவன். அழகிய அந்த கூந்தல் அழகை உடையவன் என்று சொல்வதனாலே உனக்கு கேசவன் என்று ஒரு பெயர் இருக்கு. அதையெல்லாம் உதறி, அந்த பிடரிகளை உதறி மூறி நிமிர்ந்துங்கிற, இப்படி உடம்பெல்லாம் சோம்பல் வலித்து உன்னோட உடம்பை நீ நிமிர்த்தி அந்த பழைய கம்பீரமாக நிமிர்ந்து நின்று நீ என்ன செய்ய வேணுமா? முழங்கிங்கிற. அந்த சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ அதை போன்று நீ கர்ஜிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சிங்கம் கர்ஜித்த மாத்திரத்தில் என்ன ஆகும்? அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கி நம்மளுடைய மன்னனான சிங்கராஜன் எழுந்து விட்டார், நாம் எந்த தவறிலுமே ஈடுபடக்கூடாது என்று இருக்குமே, அந்த நிலையிலே நீயும் கர்ஜிக்க வேண்டும். இங்க என்ன கர்ஜிக்க வேண்டும்? வந்திருக்கிறதே சின்ன பிள்ளை குழந்தைகள், 5 லட்சம் குழந்தைகள் வந்து நீ சிங்கம் மாதிரி எங்களை கர்ஜிக்கணும்னா இவர் கோபத்தில் சத்தம் போடுவாரா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இங்கே வரும். இவங்க என்ன சொல்றாங்க? உன்னுடைய அந்த கர்ஜனையை கேட்ட மாத்திரத்திலே உன்னுடைய எதிரிகள் எல்லாம் வீழ்ந்து விடுவார்கள். இந்த ஒரு குரலிலே, இந்த கம்பீரமான கர்ஜனையிலே அவர்களெல்லாம் மண்ணுண்ண பண்ணி அழிந்து விடுவார்கள். அப்ப என்ன ஆகும்? அந்த கர்ஜனை எங்களை மட்டும் வாவென்று அழைக்கிற மாதிரி இருக்கும். எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுக்கும். எங்களுக்கு உன்னிடத்திலே வருவதற்குண்டான அனுமதி கிடைத்து விட்டதோ என்கிற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்துங்க. அப்படி முழங்கும் போது என்ன சொல்லினா, பெண்கள் வந்தீர்களோ என்று உன்னுடைய கம்பீரமான குரலிலே நீ எங்களை கேட்க வேண்டும். அப்படி நீ முழங்குவதை நாங்கள் கேட்க வேண்டும். அதான் சொல்றாங்க, அறிவிற்று முழங்கி, அறிவுற்று நீ விழிக்கக்கூடிய அந்த அழகை பார்க்க வேண்டும். அப்படி நீ கர்ஜிக்கிற போது, முழங்குகிற போது உன்னுடைய கம்பீரமான குரலை நாங்கள் கேட்க வேண்டும். இதை எங்கள் கண்ணுக்கும் செவிக்கும் நீ விருந்தாக்க வேணும் என்று கேட்கு. அப்படி சொல்றாரு. இப்ப என்ன செய்யணும்? அப்படி சிங்கம் மாறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ வர வேண்டும். அந்த சிங்கம் எப்படி குகையிலிருந்து புறப்பட்டு வருமோ, அந்த சிங்கத்துக்கு நிகரான நீயும் அதே மாதிரி எழுந்து வந்து எங்களிடம் நீ என்னவென்று கேட்க வேண்டும் என்று சொல்றார். சொல்றாரு, என்ன பெண்களே, நீங்க யாரையாவது ஒரு நல்லவங்களை எனக்கு உதாரணமாக காட்டுவீங்கன்னு பார்த்தேன். போயும் காட்டில் கொடூர குணத்தோடு இருக்கக்கூடிய சிங்கத்து கூட போய் என்னை ஒப்பிட்டு சொல்லிட்டீங்களே. நான் சிங்க அளவுக்கு ரொம்ப கோபக்காரனா, இல்லை அவ்வளவு பயங்கரமாக நான் இருக்கிறேனா? இப்படி நீங்க சொல்லலாமா என்று கண்ணன் கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், பூவை பூவண்ணா, பூவை போன்ற நிறத்தை உடையவனே, உன்னிடத்திலே இயற்கையான கம்பீரம் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக நாங்கள் சிங்கத்தை ஒப்பிட்டு சொன்னோமே ஒழிய சிங்கம் போன்ற குணம் உன்னிடத்திலே இல்லை. ஏன்னா உன்னிடத்துல எப்படிப்பட்ட குணங்களும் வடிவழகும் இருக்கிறது தெரியுமா? உன்னிடத்திலே எல்லோரையும் கவரக்கூடிய வடிவழகு இருக்கிறது. இந்த பூவை பூ போன்ற கருமையான அந்த நீல நிறம் உன்னிடத்திலே இருக்கிறது. சௌகுமாரியம், இளமை இருக்கிறது. குளிர்த்தியும் இதெல்லாம் கலந்தவனாக நீ இருக்கிறாயே. உன்னை போய் நாங்கள் சிங்கத்து கூட சொல்லுவோமா? உன்னுடைய கம்பீரத்தை பற்றி சொல்வதற்காக நீ சிங்கம் போன்று இருக்கிறாய், அதே போல எழுந்து வர வேண்டும் என்று சொன்னோம். இப்போ உன்னை பூவை பூவண்ணான்னு சொல்லியிருக்கிறமே, இந்த பூவும் உனக்கு சமமாகுமான்னா? இந்த பூவும் உனக்கு சமமாகாது, அந்த சிங்கமும் உனக்கு சமமாகாது. எதுவுமே உனக்கு உலகத்திலே ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையிலே இல்லை. அதனால இதெல்லாம் நாங்கள் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, உன்னை பற்றி பெருமையாக சொல்றதுக்காக சொல்றமே ஒழிய
இது ஒரு உனக்கு சரியான உபமானமாக இருக்காது என்று சொல்லுகிறார். ஏன்னா உன்னுடைய வடிவழகு எங்களை அப்படியெல்லாம் பேச சொல்லுகிறது. எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பெருமாள் முன்னாடி நிற்கிறோமோ அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் வடிவழகில் ஈடுபட்டு வாய் எதையாவது உளருது இல்லையா நமக்கு, அதை போலே நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, கொண்டல் தான், மால்வரை தான், மாகடல் தான், கூரிருள் தான், வண்டாரா பூவை தான் மட்டும்தான், கண்டனால் காருருவம் காண்டோறும் நெஞ்சோடும் கண்ணனார் பேருருவு என்று எம்மை பிரிந்து. கண்ணில் பார்க்கறதெல்லாம் எங்களுக்கு பெருமாளாக தெரியும். ஓங்கின மலை இருந்தா அதுவும் பெருமாளாக தெரியும். மரம் ஓங்கி வளர்ந்திருந்தா அதுவும் பெருமாளாக தெரிகிறது. எங்களுக்கு பார்க்கறதெல்லாம் பெருமாளாக தெரிவதனாலே இதை நாங்கள் உனக்கு உபமானமாக சொன்னேமே ஒழிய நீ உண்மையாக உனக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறது. ஆண்டாள் எப்படி ஆசைப்படுறாரா கண்ணனை பார்க்கறதுக்கு? பைம்பொழில் வாழ் குயில்கால் மயில்கால் ஒன் கருவிளைகால் வம்ப கலங்கனிகால் வண்ணப்பூவை நறுமலர்கள் எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கென் செய்வதே. பகவானுடைய வடிவழகு அதனுடைய நிறம் என்னை படாத பாடு படுத்துகிறது. இங்கே இருக்கிற இத்தனை உயிரினங்கள் இருக்கிறது, உங்களையும் இந்த பாடு படுத்துகிறதோ என்ற நிலையிலே தான் இங்கே ஆண்டாள் நமக்கு சொல்லுகிறார். அப்போ பகவானுக்கு ஒப்பு சொல்லக்கூடிய அளவிலே, ஒப்புமை காட்ட அளவிலே யாருமே இல்லை என்றாலும் கூட எங்கள் மனதிருப்திக்காக ஏதாவது ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்லி வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதானே. என்னை நீங்கள் ஒன்றும் சிங்க மாதிரி தப்பாக நினைக்கலையே, அவ்வளோ கொடூரமானவன் நினைக்கலையேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். சரி அப்படின்னா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ளே அழைக்கிறார். அப்போது இவர் சொல்லுறாங்க, நாங்கள் உள்ளே வந்து உன்னிடம் சொல்வதாக இல்லை. நீ இப்போ படுக்கையிலிருந்து எழுந்த அழகை நாங்கள் பார்த்து விட்டோம். அங்கே இருந்து எங்களோடு பேசினதுனாலே உன் குரலினிமையை நாங்கள் கேட்டு விட்டோம். சரி, அதனால என்ன வாங்க உள்ளேங்கிறார். அதெல்லாம் இல்லை, நீ அங்கே இருந்து 4 அடி நடந்து வர வேண்டும். அந்த நடந்து வரக்கூடிய அந்த நடை அழகை நாங்கள் சேவிக்க வேண்டும். பகவானை எந்தெந்த விதத்திலெல்லாம் அனுபவிக்கிறாங்க பாரு. நீ நடந்து வரக்கூடிய அழகை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனால நீ புறப்பட்டு வெளியே வா. எங்கேருந்து வரணும்? உன் கோயிலில் நின்று, உன்னுடைய கோயிலிலே இருந்து நீ வெளிவர வேண்டும். இது யாருடைய கோயில்னு இப்போ சொல்றாங்க? கண்ணனுடைய கோயில்னு சொல்றாங்க. 16வது பாசத்தில் என்ன சொன்னாங்க இவங்க? நந்தகோபனுடைய கோயில்னு சொன்னாங்க. இப்போ கண்ணன் இருப்பது நந்தகோபனுடைய மாளிகையா இல்லை கண்ணனுடைய மாளிகையான்னு கேட்டால் இரண்டுக்கும் பொதுவான ஒரு மாளிகையாக இருக்கிறது. அது எப்படி 2 பேருக்கும் அது கோயில்னு சொல்லலாம்னா, பரமபதத்தை யாருடைய வீடுன்னு சொல்கிறோம்? வானவர் நாடு, நித்திய சூரிகளுடைய இருப்பிடம், இங்கே இருந்து சென்ற முக்தர்களுடைய இருப்பிடம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலே அது யாருடைய இடம்? பரமபதம் பகவானுடைய இடம். அதனால இருவரும் சேர்ந்து இருப்பதை நாம் ஒரு வீடாக சொல்வதிலே தவறில்லை. அடியவர்களுக்கு உன்னுடைய வீடுன்னு சொல்லலாம், பகவானுக்கும் உன்னுடைய வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எல்லா சன்னதிகளும் அப்படி இருக்காது. நமக்கு அருகிலேயே ஒரு சன்னதி அப்படி இருக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளிய சிறுவில்லிபுத்தூரிலே போய் நாம் சேவித்தோமானால் அங்கே என்ன நிலையில் இருப்பாங்கன்னா, அகாரம் என்று சொல்லக்கூடிய பெருமாள், உகாரம் என்று சொல்லக்கூடிய பிராட்டி, மகாரம் என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் மூவரும் சேர்ந்து இருந்து நமக்கு காட்சி தருவார். இப்போ அது யாருக்கான கோயில்? பெருமாளுக்கான கோயில். அதற்கு மேலே பிராட்டிக்கான கோயில், அதற்கு மேலே அடியவர்களுக்கானவும் கோயில். அதை போல இந்த நந்தகோபனுடைய மாளிகைன்னு சொல்லலாம், கண்ணனுடைய மாளிகை என்று சொல்லலாம். அதிலே தவறில்லை என்று சொல்லுகிறார். அங்கே இருந்து நான் என்ன செய்யணும்னா, இங்கனே போந்தருளி, நீ அங்கே இருந்து எழுந்து எங்கள் அருகிலே நீ வர வேண்டும். வரும்போது நீ மட்டும் வந்துடக்கூடாது, நப்பின்ன பிராட்டியோடு சேர்ந்து வரணும். ஏன்னா உங்ககிட்ட மாத்திரம் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் சரி சரின்னு கேட்டுட்டு செய்யாமல் போனாலும் போயிடுவேன். என்ன சாமி நாங்கள் சொன்னமே செய்யலைன்னா, நீங்களா சொன்னீங்களா, எப்போ சொன்னீங்க, இல்லையே அப்படின்னு நீ சொல்லிவிடுவேன். அதனால் நீ என்ன செய்யணும்? பிராட்டியோடு சேர்ந்து வரணும். நாங்கள் பிராட்டி முன்னிலையிலே தான் உங்கள்கிட்ட எங்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் என்பதனாலே நீ நப்பின்னை பிராட்டியோடு புறப்பட்டு நடையிட்டு வர வேண்டும். இப்படி இந்த நடக்கக்கூடிய நிலை அவ்வளவு பெரிய அழகா, பகவானுடைய நடை அழகு நம்மளை அவ்வளவு ஈர்க்கிறதா என்று நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா?
அது உண்மையிலே அவ்வளோ பெரிய அழகுதான். ஏன்னா சொல்றாங்க, கானகம் படி உலாவி உலாவி பசுக்களை மேய்ப்பதற்கு கண்ணன் அந்த வனப்பகுதிக்கு போகிறானே, அங்க என்ன செய்யறான்னா, கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிறுக்கன் அவங்க எப்படி சொல்றாங்க, கருமையான சின்னப்பை கருஞ்சிறுக்கன் குழலூதின போது, அந்த வனப்பகுதியில உலாவி உலாவினா ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கவில்லையா, உலாவி 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 நடந்து 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 நடந்துகிட்டே அந்த புல்லாங்குழல் ஊதுற அந்த கருஞ்சிறுக்கன் குழல் ஊதின போது என்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்னு சொல்றாரு. மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசியர் அவர் வெல்கி மயங்கி வானகம் படியில் வாய் திறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே. இவன் இந்த நடந்து நடந்து குழல் ஊதுகிற அந்த ஓசையை இந்த நடையழகோடு பார்க்கிற போது மேனகை திலோத்தமை அரம்பை உருப்பசி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்களாம், வெல்கி மயங்கி வானகம் பாடியில் வாய் திறப்பின்றி, அவங்க ஏதாவது பாடலாம் நினைச்சா பாட்டு வரமாட்டேங்குதான், ஆடலாம்னு பார்த்தா தப்பு தப்பா ஆடல் வருதான். அதான் சொல்றாங்க, வாய் திறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே. அப்படி அவங்களையே தன் நிலையை மறக்க செய்யக்கூடிய அழகு கண்ணனுடைய நடையழகு. அப்படிப்பட்ட அந்த நடையழகை நாங்களும் சேவிக்க வேண்டும். நான் சொல்றாங்க, காவி மலர் நெடுங்கண்ணர் கைதொல வீதி வருவான். அவன் அப்படி வீதி வழியாக புறப்பாடாகி வருகிற போது அந்த நடையழகை பார்த்து நம்ம கைகளெல்லாம் தன்னை போலவே அவனை கூப்பி வணங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நடையழகை நாங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். பகவானுடைய நடையழகு எப்படி இருக்குன்னா, சதுர்கதிங்கிறாங்க, 4 விதமான நடையழகுகள் அங்கே இருக்கிறது. எப்படிப்பட்ட நடையழகாக இருக்கிறான், ரிஷபத்தினுடைய செருக்கு சொல்றோம்னா, ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி செருக்காக நடந்து வரக்கூடிய ஒரு நடையழகு ரிஷபத்தினுடைய செருக்கும், மத்த கஜத்தினுடைய மதிப்பும். யானை நடக்கும்போது எப்படி இருக்கும், அப்படியே அசைஞ்சு ஒரு கம்பீரமாக மதிப்பாக நடந்து வரும், அதுதான் நமக்கு கஜகதி. அதற்கு மேலே புலியினுடைய சிவிக்கும் அந்த புலிப்பினுடைய ஒரு சீற்றத்தோட இருக்கக்கூடிய அந்த நடையும், சிங்கம் போன்ற பிறரை அடக்கக்கூடிய நடையழகு. அப்ப இந்த 4 விதமான நடையழகு இருக்குன்னு நமக்கு விஷ்ணு சகசரநாமத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி தான் பெருமாள் புறப்பட்டு வருகிறான். எப்படி வருகிறான், காளை போலே வருகிறான், யானை போலே நடை நடந்து வருகிறான், புலியை போன்ற நடை நடந்து வருகிறான், சிங்கம் போன்ற நடை நடந்து வருகிறான். இந்த 4 விதமான நடைகளிலே வந்துதான் அங்கே நம்ம எல்லாம் ஈர்க்கக்கூடியவனாக பகவான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆயர்வாடி கவர்ந்துண்ணும் கார் ஏறு, இந்த காளை போல நடக்கிறான். கைமாவின் நடையென்ன மென்ன நடை, யானையை போன்ற நடையென்ன நடையோ என்று சொல்லுகிறார்கள். சிற்றாயர் சிங்கம், ஆயர்களுக்கெல்லாம் சிங்கமாக இருப்பதனாலே சிங்கம் போன்ற நடையையும் அவன் நடந்து வருகிறான் அப்படின்னு இந்த 4 விதமான கதி, அதான் சதுர்கதி என்று சொல்லுவார். இந்த நடையழகை நாம எங்க சேவிக்கலாம்னா, ஏகாதேசி விழா நடைபெறுகிற காலத்திலே ஸ்ரீரங்கத்திலே உற்சவர் நம்பெருமாள் புறப்பட்டு வருகிற போது ஒவ்வொரு துளவிக்கும் இந்த ஒவ்வொரு நடையழகோடு தான் நடந்து வருவார் இன்றளவும். அதையெல்லாம் சேவிக்கிறதுக்குன்னா நம்ம ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கம் போகணும்னா 30 நாள் அங்கே தங்கி இருக்கணும். தங்கி இருந்தா பெருமாளுடைய இந்த 4 விதமான நடையழகை நாம் சேவிக்கக்கூடிய வாய்ப்பை நாமும் பெறலாம். அதைத்தான் இங்கே ஆண்டாள் நாயச்சார் அனுபவித்து சொல்லுகிறார். அப்படி நடந்து வர வேண்டும் என்று சொன்னதுமே கண்ணன் என்ன சொல்றார், பெண்ணே நான் உள்ளே இருந்து வெளியே வந்து உங்களுடைய கோரிக்கையை கேட்கணும், இந்தா வருகிறேன் என்று நடக்கிறேன். அப்ப சொல்றாங்க, நீ நடந்து வரக்கூடிய அழகை, இந்த நடையழகை பார்ப்பதற்காகத்தான் நீ நடந்து வர வேண்டும் என்று சொன்னமே தவிர நடந்து கொண்டு வந்து எங்க விஷயத்தை கேட்கணும்னு சொல்லலை. இன்னும் இதுக்கு மேல நான் என்ன செய்யணும், இப்படிலாம் நீ எந்திரிக்கணும், முழிக்கணும், பார்க்கணும், நடக்கணும்னு சொல்றீங்களே, அடுத்து நான் என்ன செய்யணும், நான் அப்படி நீ நடை எங்களுக்காக 4 அடி நடந்து வரக்கூடிய அந்த நடையழகுக்கு நாங்கள் அனுபவித்து மங்களாசாசனம் பண்ண வேண்டும். அதற்கு மேல என்ன செய்யணும்னா, கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து பெருமை மிகுந்த உன் சிங்காசனத்திலே வந்து அமர வேண்டும். ஏன் அப்படி சிங்காசனத்திலே வந்து அமர வேணும்னா, அங்கே அமர்ந்தால்தான் அனைத்து உலகங்களுக்கும் நீதான் தலைவன் என்ற மேன்மை அங்கே தெரியும். அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து
எங்களுக்கு 4 வார்த்தை சொல்லி நீ நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு. அது என்ன கோப்புடைய பெருமை வாய்ந்த அந்த சிங்காசனம்னா அதில் அமர்ந்தால்தான் உபய விபூதிகளுக்கும் இந்த கீழோகம் மேலோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2 உலகங்களுக்கும் நீதான் தலைவன் என்று மேன்மை ஏற்படும். அதற்கு மேலே பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் அவனுடைய ஆசனத்தை பற்றிய மேன்மை சொல்லி இருக்கிறது. அந்த ஆசனம் எப்படின்னா 8 கால்களாலே அமைக்கப்பட்டது. என்ன 8 விதமான கால்கள் என்று சொல்லுகிற போது தர்மம், அதர்மம், ஞானம், அஞ்ஞானம், வைராக்கியம், அவைராக்கியம், ஐஸ்வர்யம், அனைஸ்வர்யம் என்று சொல்லப்படக்கூடிய 8 கால்களாலே அமைக்கப்பட்ட ஆசனம். அந்த ஆசனத்தின் மேலே வந்து நீ அமர்ந்து எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அதிலே இருந்து நீ கேட்கிற போதுதான் நித்தியசூரிகள் உன்னிடத்திலே வேண்டிய காரியங்களை சொல்லுகிறார்கள். ஏன்னா நீ சீரிய சிங்கமாக இருப்பதனாலே நீ அமரக்கூடிய ஆசனமும் சீரிய சிங்காசனமாக இருக்க வேண்டும். சாதாரண ஒரு கூட்டத்தில் கூட அந்த கூட்டத்துக்கு தலைவர்னு ஒருத்தர் இருந்தால் அவரை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு என்ன செய்கிறோம்? எல்லோருக்கும் ஒரு மாதிரி ஆசனம் போடுவோம். அவருக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய அழகான ஒரு ஆசனத்தை போடும். அவர்தான் தலைவர் என்பது வெளியிலே தெரிவதற்காக. அதனால நீ சீரிய சிங்கமாக இருப்பதனால நீ அமரக்கூடிய ஆசனமும் சீரிய சிங்காசனமாக இருக்க வேண்டும். ஏன் அந்த சிங்காசனத்தில் உட்காந்தா நான் உங்ககிட்ட பேசணுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னைய வேறு யாரோன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நான் உறவினன்னு சொல்லியிருக்கேன்னு. என்கிட்ட இப்போ நேரடியாகவே உங்கள் கோரிக்கைகளை சொல்லலாம்னா, உனக்கு அதிகமாக பொய் பேசுகிறவன்னு ஒரு பேர் இருக்கு கண்ணனுக்கு. அதிகமாக பொய் பேசுகிறவன் ஒரு பேர் இருக்கு. அதில் நாங்கள் சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக வந்திருக்கோம். எங்ககிட்ட நீ நிறைய பொய் சொன்னாலும் சொல்லிடுவேன். நீ அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தால்தான் உண்மையான விஷயங்களை எங்களுக்கு சொல்லுவாய். அதில் நப்பின்னை பிராட்டியோடு உட்காருகிற போது எங்களுக்கு எல்லா விதத்திலும் உண்மையான செய்தியை சொல்லுவாய் என்பதனாலே நீ அந்த சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து சொல்ல வேண்டும். ஏன்னா நீ சொன்ன வார்த்தைகளுக்கு இப்போ மேன்மை இருக்கு. தேர் தட்டிலே ஒரு வார்த்தை சொன்னாய், அது பகவத்கீதை. கடற்கரையிலே ஒரு வார்த்தை சொன்னாய், அது ராமசரம சுலோகம். அதை போல நீ இந்த சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், அதுதான் எங்களுக்கு நித்தியமானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த சிங்காசனத்திலே அமர்ந்தால்தான் நீ எங்களுக்கு சமானமான தகுதியை எங்களுக்கு தருவாய். நாங்களும் அந்த சிங்காசனத்திலே ஏற வேண்டும். ஏன்னா தாய் தகப்பன் அமர்றது இல்லையா, இந்த குழந்தைகள் ஓடி அந்த மடியிலே அமர வேண்டும். அங்கே அமர்ந்தால்தான் இந்த ஆத்மா பரமாத்மா சாமியம் ஏற்படும், சமநிலை ஏற்படும். இது எங்கே ஏற்படும்? இங்கே இருக்கிற வரைக்கும் நாம் இந்த உருவத்தோடு இருப்போம். நம்ம ஆச்சாரியனுடைய கிருபையினாலே பரமத்துக்கு போயிட்டோம்னா பெருமாளை போன்ற உருவத்தையே நாமும் அடைகிறோம். அதனாலே நீ அந்த சீரிய சிங்காசனத்தே இருந்து அந்த சிங்காசனத்திலே நீ அமர்ந்திருக்கக்கூடிய அழகை நாங்கள் சேவிக்க வேண்டும். அந்த சிங்காசனத்திலே இருக்கும்போது என்ன சொல்றாரு? பிரான் இருந்தமை, எங்களுடைய தலைவன் இருந்தமை, நிற்பதும் இருப்பதும், அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அழகும் எங்களுக்கு மிகப்பெரிய அழகு. இருந்திடா எங்கள் கண்முகப்பே, நீ அமர்ந்திருக்கக்கூடிய அகப்பு அந்த நிலை எங்கள் கண்களுக்கு உகப்பாக இருக்கும் என்று நெஞ்சுருகி இந்த விருந்தாந்தத்தை ஆண்டாள் நாயச்சார் சேவிக்கிறார். அப்படி அமர்ந்து என்ன செய்யணும்? நீ யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும். அங்கே வந்துதான் நீங்கள் என்ன காரியமாக வந்தீர்கள் என்று எங்களிடத்திலே நீ கேட்க வேண்டும். யா வந்த அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? எங்களை ரட்சிப்பதற்கு நீதான் வந்திருக்க வேண்டும். ஆனால் உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசை ஆர்த்தி எங்களை என்ன செய்கிறது? ஒரு இடத்துல இருப்பு கொள்ள விடாமல் உன்னிடத்திலே வந்து சேர்த்து இருக்கிறது. இப்ப நீ வந்த என்ன, நாங்க வந்த என்ன, காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனா எங்களுக்கு உண்டான கோரிக்கை என்ன என்பதை நீ கேட்க வேண்டும். காரியம் ஆராய்ந்து அருள்னாங்க, கேளுன்னு கூட சொல்லாம நாங்கள் வந்த காரியத்தை நீ ஆராய்ந்து அருள வேணும்னா, ஆராய்ந்து அருளக்கூடிய அளவுக்கு இங்க என்ன இருக்கிறது என்று சொன்ன. இந்த ஆத்மாக்களை எல்லாம் திருத்தி பிடித்து கொள்ள போவதற்காக பகவான் பலவிதமான அவதாரங்களை செய்து இங்க வருகிறார். எத்தனையோ அவதாரங்கள் செய்து வந்தும் கூட அவரால் காரியத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியல. ராமாவதாரம் முடிஞ்சு அவர் பரமத்துக்கு போகும்போது கூப்பிட்றார், நான் ராமாவதாரம் முடிஞ்சு பரமத்துக்கு போகிறேன், இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பு தள்ளுபடி, என்னோடு இப்போ யார் யார் வர்றீங்களோ உங்களை எல்லாத்தையும் அப்படியே பரமபதம் கூட்டு போவேன், இல்லைன்னா அப்புறம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவோம், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார்.
அங்கே இருந்த மரம் மட்டை செடி கொடி எல்லாம் ஏறி உக்காந்துச்சேன். நான் வந்துடுறேன் உங்க கூடயே பரமபதம். ஒருத்தர் மட்டும் ஒதுங்கியே நின்றுக்கிட்டு இருந்தாராம். ஆனால் ஆஞ்சநேயர். என்ன ஆஞ்சநேயா, உனக்கு பரமபதம் வர்றதுக்கு ஆசை இல்லையானாராம். அங்கே ராமாயணமே சொல்ல மாட்டாங்களாமே, ராமகாதையை கேட்க முடியாதாமே, ராமாங்கிற நாமத்தை சொல்ல வேண்டியது இல்லையாமே. அதெல்லாம் இல்லாதனால நாங்கள் வரல. இங்கே தான் ராமாயணம் சொல்லப்படுகிறது, ராமாயணம் கேட்கப்படுகிறது, அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அங்கே காரியம் ஆராய்ந்து அருளப்படுகிறது. ஆஞ்சநேயர் ஆராயிறார். அங்கே போனால் என்னென்ன பலன் இருக்குது என்னென்ன இல்லைன்னு யோசிக்கிறார். அதே போல் நீ என்ன செய்யணும், எங்களுடைய காரியத்தை நீ ஆராய்ந்து அருள வேணும். அப்படி நீ அவதாரங்கள் செய்து, எத்தனையோ அவதாரங்கள் செய்தாலும் கூட இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களை திருத்த முடியாமல் தான் போயிருக்கிற. நீ தோல்வியுற்ற விஷயம், அந்த விஷயத்துக்கு நாங்களே வலுவிலே வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இந்த 5 லட்சம் கோஷ்டியை எழுப்புறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கிறது. ஒவ்வொரு இல்லமாக போய் ஒருவர் கூட விட்டு போகாத அளவிலே எல்லோரையும் எழுப்பி, அதற்கு மேலே என்ன செய்கிறோம், உன்னுடைய கோயில் காப்பான் வாசல் காப்பானை முன்னிட்டு அதற்கு மேலே யார்கிட்ட வர்றோம், நந்தகோபனிடம் வந்து, யசோதையிடம் வந்து, நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு, அதற்கு முன்னே பலராமனை முன்னிட்டு, மீண்டும் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு, உன்னையும் முன்னிட்டு, நீ எங்களுடன் பேசாமல் இருந்தனால மீண்டும் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு, நப்பிண்ணை பிராட்டியோடு நாங்கள் உன்னை வந்து சேர்ந்திருக்கோம். இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்கள் கஷ்டத்தை உணர்ந்து, நாங்கள் பட்ட இந்த பாடை உணர்ந்து, இதை ஆராய்ச்சி செய்து நீ எங்களுடைய காரியம் என்னவென்று கேட்க வேண்டும். ஏன்னா நீயே தோற்று போன விஷயம். இந்த பெண்கள் இந்த விஷயத்தை சாதித்து விட்டார்களே என்று உணர்ந்து ஆராய்ந்து எங்கள் காரியத்தை கேட்க வேண்டும். ஏன்னா அது இருக்கு இல்லையா, நம்ம 10 பேர் நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா எப்படி வந்தாங்கன்னு நினைக்காம நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பின்னாடியே வராங்கன்னு நினைச்சிடக்கூடாது. உன்னை நீயே தோற்ற ஒரு விஷயத்திற்கு 5 லட்சம் கோஷ்டி பெண்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்து சேர்த்திருப்போம் என்ற அந்த நிலையை உணர்ந்து நீ எங்கள் காரியம் என்னவென்று கேட்க வேண்டும். அதான் சொல்றார், என்ன செய்தீர்கள், என்ன பாடுபட்டீர்கள் இவ்வளோ பெரிய கோஷ்டியை சேர்ப்பதற்கு என்று ஆராய்ந்து நீ எங்கள் விஷயத்தை என்னவென்று கேட்க வேண்டும். அப்படி என்னன்னு கேட்கிறாரு. இப்படி என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியெல்லாம் சிற்றம் சிறுகாலே பாசுரத்திலே தான் ஆண்டாள் நாச்சியார் முழுமையாக வெளியிடுகிறார்கள். நமக்கு வேண்டியது என்னவென்றும் அதை என்னென்ன கேட்டார் என்பதை நாம் பார்க்கணும்னா 29வது பாசுரத்தில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் வந்த காரியத்தை நீ ஆராய்ந்து அருள வேணும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.